ஹலோ ஆல், நல்லா மெதுன்னு ராகி பந்தோஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் வேண்டாம். அரை டம்ளர் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளார சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்க கார சட்னி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை தேவையான அளவு வெங்காயம், ஒரு 7-8 போல் வெங்காயம் இந்த சைஸில் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 12 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஒரு 10 போல் மிளகாய் எடுத்துக்கலாம். பட் அந்த உள்ளோட விதை எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து. நல்லா கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே பச்சையாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக. அப்படி இல்லை குழந்தைங்களாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா சுருளை விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். பட் பச்சையாக எடுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு. இது வீட்டில் அரைச்ச மாவு தான். இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பந்தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்பச்சோடா இருந்ததுன்னா ஒரு பின் சேர்த்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஈனோ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பெல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு பொடியாக நறுக்கினா பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை மாறாமல் அப்படி இருக்கும். இதை வதக்கி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் ரெடி பண்ண நெய் தான். இது கூட பொடியாக நறுக்கின தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது அந்த பந்தோஸ் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைசியாக கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து மாவு கூட போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம உடனே ஊற்றிக்கலாம். அதை இருக்க வைக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பந்தோசை ஊற்றுறதுக்கு தாளிப்பு கடாய் இருக்கும் இல்லையா, அந்த தாளிப்பு கரண்டிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். கரெக்டாக இந்த அளவுக்கு ஊற்றும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மேலே நல்லா உங்களுக்கு கலர் மாறி வரும். அப்போ தான் நம்ம திருப்பி போட்டுக்கணும். மாவாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போட்டால் சரி வேகாமல் இருக்கும் உள்ளார. அதனால் கரெக்டாக இந்த ஃபுல்லாக ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு சட்னியும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சுருக்கும் போது நல்லா சுருண்டு வந்துடும். கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எடுத்துக்கோங்க. சட்னியும் செம்மையாக இருக்கும். இதுக்கு சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.